Friends, good morning. ப்ளீஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீபேடுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷன் ப்ளஸ் அதுக்கான டாஸ்க்குன்னு செப்பரேட் வீடியோஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அந்த டாபிக் தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஏடிசி அப்படின்னு வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அக்யூரேசிக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிசி அப்படின்னு வந்து யூஸ் பண்ணுறோம். ஏடிசி அப்படின்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஓகே, இது வந்து ஒரு அக்யூரேசிக்காக மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து மழை பெய்யுதா பெய்யலையா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, மழை பெய்யுதுன்னு சொல்லுவீங்க. அப்போ வந்து அது டிஜிட்டல் சென்சார் அவுட்புட்டு. ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் வந்து மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஒரு அனலாக் வேல்யூ. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிசி வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஏடிசி வேல்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிட் 10 பிட் 12 பிட் ஆர் 16 பிட் ஏடிசிஸ் ஆர் காமன். ஏன் அந்த ஏடிசியில் வந்து 8 பிட் 10 பிட் 12 பிட் ஆர் 16 பிட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த பிட்டை பொறுத்து என்ன ஆகும், வீடியோ நமக்கு வந்து ரெசல்யூஷனை பொறுத்து நமக்கு அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 8 பிட் வச்சுன்னா என்ன அர்த்தம், எனக்கு 244. ஓகே, 244 அப்படின்னா நம்மளோட வீடியோ இப்போ யூடியூப் வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அதோட குவாலிட்டி வந்து 244 வச்சுன்னா எப்படி இருக்கும், பிளட்டாக இருக்கும். அப்போது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதே 10 பீட் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு 1023 வரும். ஓகே, இந்த 10 பீட் வச்சிங்கன்னா என்ன ஆகும், 1023 வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அக்யூரேசியாக இருக்கும். ஆனால் யூடியூப் வீடியோவில் என்ன பண்ணுங்க, 244, அடுத்து 340, அடுத்து 480, 720 வைப்பீங்க. போது நமக்கு என்ன அக்யூரேசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏடிசியோட வேல்யூஸ் வந்து 16 பிட் வரையும் நமக்கு இருக்குது. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து 10 பிட் ஏடிசி தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அனலாக் சிக்னல்ஸ் கண்டினியூ இன்டூ டிஜிட்டல் வேல்யூஸ் ஆர் டிஸ்க்ரீட். ஓகே, இப்போ டிஸ்க்ரீட் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து இப்போ டிஸ்க்ரீட் வேல்யூஸ்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த பழைய இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பென்சில் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏடிசி வேல்யூஸ் வந்து நார்மலாக என்ன ஆகும், 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். 0 ஸ்டார்ட் ஆகிட்டு எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வால்யூம் நாப், ஆம்பிளிஃபையரில் இருக்க வால்யூம் நாப் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேரி பண்ணி வைக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நான் வேரி பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு என்ன ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 10% சவுண்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணேன், எகெயின் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எகெயின் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நாங்கள் 20%ல் அப்படியே வால்யூம் நாப் வந்துகிட்டே இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம வந்து எப்படி வால்யூம் நாப் வந்து வேரி பண்ணுறோமோ அது அந்த மாதிரி என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸ்பீக்கரோட சவுண்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து வேல்யூஸ் வந்து மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஒரு கண்டினியூஸ் சிக்னலாக மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க PIC 16F877 போர்ட்ஸ் ஹேவ் ஏ பில்ட் இன் ஏடிசி பின்ஸ். ஏடிசி பின்ஸ் எப்படி இருக்குது, இதில் வந்து ஒரு இன்பில்டாகவே இருக்குது. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற PIC 16F877 எப்படி இருக்குது, பின்ஸ் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக நமக்கு இன்பில்டாகவே இருக்குது. A0லேருந்து A5 வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் A4 அண்ட் A5 வந்து நம்ம A0லேருந்து என்ன பண்ணலாம், A5 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன நம்மளுடைய A4 வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே, 6 அனலாக் இன்புட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, 6 அனலாக் இன்புட் அப்படின்னா RA0லேருந்து RA5 வரையும் நம்ம சொல்கிறது தான். அந்த RA5ல் நம்ம 6 அனலாக் இன்புட்டே யூஸ் பண்ண முடியாது. A0லேருந்து A5 வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது 5 அனலாக் பின்ஸு ப்ளஸ் RE0ல் வந்து 3 பின்ஸ் இருக்கும். அப்போ 8 அனலாக் இன்புட்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். யூஸ்ஃபுல் ஃபார் ரீடிங் சென்சார் வேல்யூஸ் லைக் டெம்பரேச்சர் அண்ட் லைட் அண்ட் வோல்டேஜ். ஓகே, லைட் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் வேல்யூ நம்ம ரீட் பண்ணிக்கலாம், லைட் சென்சார் வேல்யூ ரீட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அனலாக் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து 10 பிட் ரெசல்யூஷன். நம்ம யூஸ் பண்ணுற PIC 16F877A வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பிட் ரெசல்யூஷன். இதோட ஸ்டெப் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.89 மில்லிவோல்ட். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற PIC 16F877Aவோட ஸ்டெப் சைஸ்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.89 மில்லிவோல்ட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ADCON 0 ADCON 1 அப்படின்னு என்ன இருக்குது, 2 கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரீட்ஸ் தான் அனலாக் இன்புட். அனலாக் இன்புட் என்ன பண்ணுவோம், நமக்கு 0 to 1023. ஏன் 0 to 1023 அப்படின்னா இதோட ஃபார்முலா என்னென்னா 2^10. இப்போ 2^10 அப்படின்னா என்ன அர்த்தம், 2^10 அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை என்ன பண்ணுவோம், 2 வந்து 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இப்போ 10 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 1024 வரும். இப்போ 1024 அப்படின்னா நம்ம எப்பயுமே மைக்ரோகண்ட்ரோலர் இதில் எந்த வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா 0ல் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 0 to 1023 இந்த வேல்யூஸ் தான் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே வந்து 0 to 1023 வரைக்கும் நமக்கு என்ன வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்கும், இந்த ஸ்லைடில் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிசி யூஸிங் சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் தரும். ஓகே, எப்பயுமே ஏடிசி எல்லா மைக்ரோகண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் தான் என்ன ஆகுது. அதுமாதிரி கன்வெர்ட் MSP ஃபர்ஸ்ட் அண்ட் LSP லாஸ்ட்டு. MSP கன்வெர்ட் பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து MSP பிட்டும் செகண்ட் வந்து LSP பிட்டும் தான் லாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை 2 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது.
ஒன்று வந்து ஏடிகான் 0 அண்ட் ஏடிகான் 1. அதே மாதிரி இங்கே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அட்ரஸ் ஹெச் அட்ரஸ் செல்னு 2 பிட் இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் டிஸ்க்ரீட் வேல்யூஸ் 0 and 1s. நான் உங்களுக்கு சொன்னல அந்த டிஸ்க்ரீட் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி வர வேல்யூஸ் என்ன இருக்கும் 0 or 1s. ஓகே, இது மாதிரி தான் வந்து வேல்யூஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ரெசல்யூஷன் கேன் எக்ஸ்பிரஸ் இன் வோல்டேஜ். ஏன்னா இந்த இது எல்லாமே என்ன ஆகும், ஒரு வோல்டேஜ் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸ்டெப் சைஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் சேஞ்சஸ் தட் கேன் பி சேஞ்ச் ரெகக்னைஸ்ட் பை த ஏடிசி. ஓகே, என்னாகும் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் சேஞ்சஸ்லாம் என்னாகும் ரெகக்னைஸ் பை ஏடிசி. ஒரு ஏடிசி வேல்யூவில் ரெகக்னைஸ் ஆகும். ஓகே, நீங்கள் ஸ்மாலஸ்ட் சேஞ்சஸ் பண்ணாலும் என்னாகும் ஏடிசி வேல்யூவில் அக்ரேட்டாக சேஞ்சஸ் ஆகும். இப்போ நீங்கள் வால்யூம் 40 இருக்கும்போது சவுண்ட் எப்படி ஆகுது, மெதுவாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் லைட்டாக வேரி பண்ணாலும் என்ன சவுண்ட் வந்து அதிகமாக வருது. அதெல்லாம் வந்து ஒரு ஏடிசி வேல்யூ தான். ஓகே, அனலாக் டிவைசஸ் தான். ஹையர் த ரெசல்யூஷன் ஸ்மாலர் வில் பி த ஸ்டெப் சைஸ். ஓகே, ஹையர் த ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன, ஸ்மாலர் வில் பி த ஸ்டெப் சைஸ். அப்படின்னா எனக்கு வந்து பிட்டோட வேல்யூ வந்து ரெசல்யூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 10 பிட். இதே 16 பிட் 12 பிட்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதான் வந்து இன்டிமேட் பண்ணலாம், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் நீங்கள் வந்து ரெசல்யூஷன் அதிகமாக போக போக உங்களுக்கு வந்து அக்யூரேசி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இதோட ஸ்டெப் சைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது வந்து எப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் வந்து நம்ம எப்படி பார்க்குறது, ஓகே, அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிசி ஈக்குவல் டு 5 வோல்ட். நம்ம ஸ்டெப் சைஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா விசிசி ஈக்குவல் டு 2 power n - 1. இதான் ஃபார்முலா. இப்போ விசிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட்டு, 2 power n அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 power 10 நம்ம வந்து எழுதுவோம். ரெசல்யூஷன் வந்து 2 power 10, அதாவது 1024ன்னு போட்டிருக்கேன். ஸ்டெப் சைஸ் வந்து 5 வோல்ட்டு, 1024 - 1. இப்போ 1024 - 1 அப்படின்னா என்ன பண்ணலாம், 1023ன்னு எழுதுவீங்க. அப்போ 1023ன்னு எழுதும்போது 1023 5 வோல்ட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், 5 வோல்ட்டை 1023 நம்ம டிவைட் பண்ணும்போது 0.0004888 வோல்ட் வரும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மில்லி வோல்ட்டு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க. ஓகே, அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 அப்படின்னு சம்திங் போய்கிட்டே இருக்கும் வேல்யூஸ். நான் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து 3 டிஜிட் தான் போட்டிருக்கேன். அப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா 4.89 மில்லி வோல்ட் அப்படின்னு வந்து நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போது நம்மளுடைய ஸ்மாலஸ்ட் சேஞ்சஸ்க்கு என்ன ஆகும், 10 பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக நீங்கள் வேரி பண்ணாலும் என்ன ஆகும், வால்யூம் நாப் வந்து லைட்டாக வேரி பண்ணாலும் 4.89 மில்லி வோல்ட் வந்து வேரி ஆகும். ஓகே, இதில் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ எடுத்த ஸ்டெப் சைஸ்க்கான கால்குலேஷன் வந்து யாருக்காவது டவுட் இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள், தாராளமாக எனக்கு கீழே இன்டிமேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, ஏடிகான் 0 அண்ட் ஏடிகான் 1. ஓகே, அப்போது ஏடிகான் 0 ஏடிகான் 1. அடுத்து 16 பிட் டேட்டா ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ஹெச் அண்ட் அட்ரஸ் செல் அப்படின்னு 2 இருக்குது. இந்த 2 ரெஜிஸ்டர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.